ஹே ஆல் திஸ் இஸ் சூர்யா. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, எம்ப்டி ஹெல்மெட். இத நான் எதுல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா, பவர் ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷனல் அவங்களோட வெப்சைட் பேஜ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து சும்மா குரோம்ல பார்த்துட்டு இருக்கும்போது, ஹெல்மெட் பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களோட வெப்சைட் பேஜ் வந்துச்சு. அன்னைக்கு ஒரு வாட்டி தெரியாத்தனமா கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூடியூப், இன்ஸ்டான்ட் எதுல போனாலும் அவங்களோட வெப்சைட் பேஜ், அவங்களுடைய லிங்க் அது இல்லாம அது உங்களோட ஆட பத்தியே வந்துட்டு இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நம்மளுக்கும் ஹெல்மெட் தேவைப்படுதேன்ட்டு ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டதுனா அதுவே ஒரு பெரிய கதையாகி போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வெப்சைட் பேஜில போயிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆ 4900 இந்த ரேட் வந்துச்சு. அது ஸ்னாப்மீட்ன்ட்டு ஒரு ஆப்ல வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் இஎம்ஐல எடுத்துக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. நான் அதில தான் போட்டேன். போட்டு நேத்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது எப்படி என்னன்னே தெரியல. 1006 சம்திங் ஏதோ அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன். அவங்களும் ஆர்டர் கன்ஃபார்ம் வந்துருச்சு. ஆனா அரைவல் டைம் எதுவுமே எனக்கு ஷோ ஆகல. எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு. என்னடா இது அமௌண்ட் கட்டிட்டோமே! வருமா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. பட் ஆனா உடனே 1 நாள்ல வந்துருச்சு. நேத்து ஆர்டர் போட்டேன். இன்னைக்கு காலைல வந்து இந்தியன் போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. காலைல கால் பண்ணாங்க. நம்ம போய் கலெக்ட் பண்ணியாச்சு. அது வந்து பார்த்ததுக்கப்புறம் வாங்கி பார்த்தேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியா தான் இருந்துச்சு. நல்லா பிரச்சனை இல்ல. எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெல்மெட் இப்ப தான் மொதன்னு வாங்குறேன். அதனால கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாட்டி பார்த்தேன். எனக்கு கன்னம்லாம் கொஞ்சம் டைட்டா இருந்த மாரி இருந்துச்சு. சப்போஸ் வந்து அளவு சரியில்லாம போட்டேனா என்னமோ தெரியல. மத்தபடி ஹெல்மெட் வந்து பார்க்க பக்காவா இருந்துச்சு. ஓகே. தேங்க் யூ ஆல். வாழ்க தமிழ்.